ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே முடிஞ்சு போன ஆக்ஷன்ஸ், அதாவது செயல்களை பற்றி எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுறதுன்னு கற்றுக்கலாம். இறந்த காலம் சொல்லுவோம் இல்லையா தமிழில், அந்த வேர்ட். வாக்டு நடந்தேன், டாக்டு பேசினேன், ஸ்டடீட் கற்றேன், ரேன் ஓடினேன், ரோட் எழுதினேன், ஏட் உண்டேன், ஸ்லிப்ட் உறங்கினேன், எஸ்டர்டே நேற்று, லாஸ்ட் வீக் போன வாரம். இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஐ வாக்டு, he wrote, they slipped, he walked, we ate, she studied, they ran, you talked. இப்போ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான், கத்துக்கிட்ட வேர்ட்ஸ் தான். ஸோ இதோட அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிங்க. நீங்க பாஸ் பண்ணிடுங்க வீடியோவை, அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. ஓகே, இப்போ அர்த்தத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க. இப்போ நான் இது தமிழ்ல அர்த்தம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்க. நான் நடந்தேன், அவன் எழுதினான், அவர்கள் தூங்கினார்கள், அவர் நடந்தார், நாங்கள் சாப்பிட்டோம் இல்ல உண்டோம், அவள் படித்தாள் கற்றாள், அவர்கள் ஓடினார்கள், நீ பேசினாய். ஓகேவா? ஸோ நான் முந்தின ஸ்லைட்ல எல்லாமே நான் நடந்தேன் பேசினேன்னு நம்ம ஆக்ஷனை பண்ற மாதிரியே பண்ணியிருந்தேன். ஆனா நம்ம இந்த நவுனுக்கு ஏற்ற மாதிரி, அது ஐயா தேவா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தை இப்போ ரேனுங்கிறது ஐனாக்கா ஓடினேன்னு வரும், யூனாக்கா ஓடினாய், தேனாக்கா அவர்கள் இல்லையா, அவர்கள் ஓடினார்கள். ஸோ வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். ஆனா எந்த நவுன் இருக்கோ, அதாவது எந்த ஆளை குறிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி அதே அந்த வார்த்தைக்கு அர்த்தமும் மாறும். சரியா? ஓகே, இப்போ இதுல நீங்க இதை புதுசா ஏதாவது கவனிச்சீங்களா? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் புதுசா என்னன்றத, பட் அதை தவிர நீங்க புதுசா ஏதாவது கவனிக்கிறீங்களா அப்படின்னு இப்போ பாஸ் பண்ணிட்டு திருப்பி கவனிங்க. இதுவரையிலும் நீங்க கத்துக்கிட்ட இங்கிலீஷ்க்கும் இதுக்கும் ஏதாவது புதுசா கவனிக்கிறீங்களான்னு பாருங்க. ஓகே, இப்போ வேற நீங்க புதுசா என்ன கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பாத்தீங்கன்னாக்க சப்போர்ட்டிங் வெர்புன்னு உனக்கு பார்த்தோம் இல்லையா, நம்ம ஈஸ் ஆர் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான வார்த்தைகள் எதுவுமே இல்லை. நம்ம முதல்ல இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது ஐ வாக், ஹீ ரைட்ஸ், தே ஸ்லீப் அப்படின்லாம் படித்தோம். நம்ம அதே போலதான் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த வாக்கியங்களும் ஒரே வித்தியாசம், இது எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சு போன செயல்கள். மூணாவது, இந்த முடிஞ்சு போன செயல்களோட வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று இட்டு சவுண்டு அதில் வருது. இப்போ வாக் அப்படின்னா இது நடக்கிறது, வாக்குடு அப்படின்ற ஒரு டு சவுண்டு வருது அந்த வெர்போட. அதே போல ஸ்டடின்னு படித்தோம், ஸ்டடீடு, டாக்னு படித்தோம். ஸ்பெல்லிங்கை பற்றி கவலைப்படாதீங்க, சவுண்டு மட்டும் பாருங்க. அதே போல டாக்குடு ஒரு இட்டு சவுண்டு சேர்த்தாக்க அது இறந்த கால சொல்ல மாறிடுது, செயல் சொல்ல மாறிடுது. அது ஒரு வகையில. இன்னொன்று, சில சமயத்துல ஸ்பெல்லிங்கே டிஃப்ரெண்டா இருக்கு, ஒரே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கு ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. ரைட்னு படிச்சோம், ஆனா இது ரோட் ஆயிடுச்சு. நம்ம இறந்த காலத்துல சொல்ல வரும்போது ரோட். ஸ்லீப், ஸ்லிப்ட் ஆயிடுச்சு. ஈட், ஏட், ரன், ரேன். ஸோ இறந்த கால சொற்கள்ல ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று டு சவுண்ட்ல முடியுது, அப்படி இல்லைனாக்க சில
ஸ்பெல்லிங் எழுத்து வேறுபாடோட வேற ஒரு சத்தத்தோட வருது. இப்படிதான் இறந்த கால சொற்கள்லாம் வார்த்தை செயல் சொற்கள்லாம் இங்கிலீஷ்ல வரும். நான் வழக்கம் போல சொல்றது போல திருப்பி திருப்பி இந்த இங்கிலீஷ் நான் படிச்சதை கேளுங்க. கேட்க கேட்க தான் நல்ல மனசுல பதியும். ஆல் தி பெஸ்ட்.